ஹாய்ங்க. நாங்கள் தான் உங்களுக்கு கார்த்திக் கவிதா. கவிதா ஹரிமுருகன். சரி. இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் சண்டே பேசல என்னென்னு இன்னைக்கு வந்து சண்டே நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு வந்து என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசும் பாருங்க, இப்போ இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். பானிபூரி சாப்பிட்டு இருக்கா பாப்பா. ஆள் இல்லாதனமே வீடியோ கால் இது பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்கேன். ஆவாரம்பூ எங்கே இருக்கு? ஆவாரம்பூ வண்டி மேலே இருக்கு பாருங்க. வண்டி மேலே அதை எடுத்துகிட்டு வா தம்பி. எடுத்துகிட்டு வா. எட்ட மாட்டேங்குதா? எட்டும் பாரு, பார்த்து மேலே ஏறு. அப்படி ஏறக்கூடாது, விழுந்துருவா. பார்த்து ஏறு. பேண்ட் எங்க உள்ள எங்கே இருக்கு? இந்த இங்கே கழட்டி போட்டிருக்கியா? இன்னும் நீ சாப்பிட்டுட்டு இருக்கியா பாப்பா? இங்கே வா. போய் நீ போய் எடுத்துகிட்டு வரதாம்மா. அதை எடுத்து உள்ளுக்குள்ளே அதை எடுத்து கொண்டு போய் தண்ணி சுற்றி துணியில் தண்ணி நினச்சே சுற்றி வை. அது ஹெல்மெட் அப்படியே இருக்கட்டும். எங்கே ஹெல்மெட் போட்டு நான் வண்டியை ஓட்ட போகிறான் அவன். நல்லா இருக்கு. தெரிஞ்சவங்கிறதுனால நமக்கு 25 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னும் வந்துட்டு இந்த வேப்பந்தலை, இன்னொரு பூ என்ன சொல்லுவாங்க, அந்த வெள்ளை கலர் பூ, அது என்ன பூன்னு தெரியல. ஆவாரம் பூ, வேப்பந்தலை, மல்லிகைப்பூவா? மல்லிகை பூவில் இல்லை, அது என்ன பூ சொல்லுவாங்கன்னு மறந்துட்டேன். அது எல்லாம் வச்சு 3 வச்சு நம்ம என்ன காப்பு கட்ட அன்னைக்கு நாளைக்கு கட்டணும். சரி, அது ஒரு இதில் நடக்கும். அது வாங்கலான்னு தான் பார்த்தாங்க. அது சும்மா துளிவாக தான் இருக்குது. அது 30 ரூபா சொன்னாங்க. சும்மா ஒரு 3 கொத்து தான் இருந்துச்சு. அதே 30 ரூபா சொன்னதுனால எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது தொலைவி பார்க்கலாம், நம்ம வீட்டுக்கிட்ட இருந்துச்சுன்னா அதே பொறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதனால் இது மட்டும் 2 கட்டு வாங்கிட்டு. இதுதாங்க அதிகம். இது எங்கே கரூர்லேருந்து கொண்டாந்தாங்களா? கரூர்லேருந்து அவங்க போய் பொறிச்சிட்டு வந்தாங்களாம்மா. இது வந்துட்டு எங்கே கிடச்சதுன்னா நம்மளே வந்து பொடி பண்ணி கஷாயம் மாதிரி வச்சு கொடுக்கலாம். கிடைக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பொடி பண்ணி போய் கொண்டு வந்தாங்க. எங்கே பொறிச்சுன்னு கேட்டால் கரூர்னாங்க. தம்பி இங்கே வா. அவன் தூக்கி இறக்கி விடுவோம். அது ஒரு இதில் சுற்றி வைங்க, துணி எடுத்து சுற்றி வைங்க. ஏன் பாப்பா ஃபோன் என்ன மெசேஜ் என்ன அனுப்பிச்சிருந்தீங்க? என்ன பண்ணியிருந்தேன்? ஹெல்மெட்டு பாருங்க. ஹெல்மெட்டை கழட்டுறா, ஜட்டி எடுத்து போட்டுறா தம்பியாரி. வண்டி ஓட்டுறப்ப தான் போடணும், வண்டி ஓட்டுறப்ப தான் போட்டு போகணும். ஏன் நீ பாத்ரூம் போகிறேன்னு என்ன போ. தக்காளி வாங்கிட்டு வந்து பாருங்க. 6 கிலோ 100 ரூபாங்க தக்காளி. நல்லா இருக்குதுங்க பழம், நல்லா லட்டாக இருக்குது. பரவாயில்ல. விலை கம்மியாக இருக்கிறப்ப கூட தக்காளி, அதிகமாக இருக்கிறப்ப கூட நல்லா இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த விலை குறைஞ்சிச்சுன்னா மட்டும் தக்காளி பழம் இருக்குது. நாங்கள் ஈரோடு போனோம், சரி வர்றப்போ ஆட்டோவில் விற்றுட்டு இருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு 6 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருங்க, காலிஃப்ளவர் வந்துட்டு 5 பூ 100 ரூபான்னு விற்றாங்க. நாங்கள் 3 மட்டும் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் அதுவுமே கொஞ்சம் எல்லாம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து கழுவி போட்டு. இது என்னது வெள்ளை கலரில் அந்த மாதிரி அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்குமா? அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து காலிஃப்ளவர் சில்லி நம்ம பேண்ட்டு போடு தம்பி. இன்றைக்கி வந்து நாமக்கல் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். ஆனால் போகல. ஆமாம், நேற்று எல்லாம் வீடெல்லாம் வலிச்சு விட்டு நாமக்கல் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நேற்றே கேன்சல் ஆகி போச்சு. அது எதனாலே தான் அவங்க உடம்பு சரியில்லை. எங்கள் பாப்பானால தான். எங்கள் பாப்பா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுட்டா.
அந்த சம்பவம் வந்து வேண்டாங்க. மறுபடியும் நம்ம சொன்னேன் என்னடா எந்நேரம் ஆஸ்பத்திரின்னுவீங்க, அதனால் நான் அதை சொல்ல விரும்பலை. அதனால் வந்துட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வந்தேங்க. போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போக முடியல. அதனால் சரி நேற்று வீட்டில் ஒழிச்சுட்டுனா சரி தை பொங்கல் நாளைக்கு காப்பு கட்டலை, அதனால் காப்பு கட்டுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் மட்டன்லாம் எதுவும் எடுக்கலைங்க. நான் வந்து தக்காளி சாப்பாடு செய்கிறேன். இவங்க வந்து என்னங்கிறாங்க அரிசி பருப்பு செஞ்சுக்கலாம். அரே என்ன சாப்பாடு செய்யலாம்? அரிசி பருப்பு. அரி வரப்போ கேக்கு வேறு சாப்பிட்டானுங்க. ஆமாங்க, பேக்கரியில் நாங்கள் டீ குடித்தோமா, மசால் பூரியும் டீ குடித்தோம். அதனால் வந்துட்டு பாப்பா பக்கம் போயிடும், பாப்பா வீட்லேயே விட்டு போயிட்டாங்க. அதனால் அப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். ஹரி வந்துட்டு கேக்கும் சாப்பிட்டா, இங்கே வந்து அங்கே பானிபூரி கொடுத்தது சாப்பிட மாட்டேன்ட்டான் மசாலா பூரி. இங்கே வீட்டில் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் அவ்வளோதான் நைட்டுக்கு இது 2 போதுங்க. ஏன்னா இப்போ நாங்களும் 20 பேருக்கு மணி 1 ஆயிடுச்சுங்க. இப்போ தான் அரிசியை தண்ணியில் போட்டுருக்குறேன். இனிமேல் தான் வந்துட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். ஒருத்தன் தாங்க சொன்னபடி கேட்காத ஆளு இவன் ஒருத்தன் தான். சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நாங்கள் எப்பவும் பார்க்குற ஹாஸ்பிட்டல் வந்து எனக்கு லீவுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜிஹெச்சுக்கிட்ட தான் போனோம். அங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அங்கேயுமே டியூட்டி டாக்டர் தான் இருந்தாங்க. அப்புறம் சரி வலி தாங்க முடியலன்னு சொல்லி சொன்னாங்களா, அப்புறம் என்ன பண்ணுறது சரி நம்ம அவசரத்துக்கு அங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அது இன்னொருத்தங்க சொன்னாங்க ஜிஹெச்சிட்டு போனால் அங்கே டாக்டர் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன்னா அங்கே தான் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ பரவாயில்ல, இன்னும் மருந்து ஊற்றலை. இப்போ தான் வீட்டுக்கு வந்ததே வீடியோ எடுத்தேன். அப்புறம் சரி வீடியோ எடுத்துகிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். நம்ம காலையில் போகிறப்ப எடுக்கலாம் பார்த்தீங்க. இவங்க வலிக்குதுங்கிறத பார்த்துட்டு நமக்கு பதட்டமாகிடுச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியும், வீடியோ எடுக்கல. போயிட்டு வந்துட்டு தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி அவ்வளோதான், சாப்பாடு செஞ்சுட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க காலிஃப்ளவர் சில்லி பொரிச்சிட்ருக்குறேன். பாருங்க கணைஞ்சி வச்சுருக்குறேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சில்லு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் போட்டு எடுத்துட்டோம்னா சாப்பிட்லாங்க. ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடையில் காமிக்கிறேன். வாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்க தக்காளி சாப்பாடு, காலிஃப்ளவர் சில்லி, இது வந்து லெமன் ஊறுகாய், ஹரி வச்சுருக்கிறது பூண்டு ஊறுகாய். அதனால் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். வந்து அவசர அவசரமாக செஞ்சுட்டேங்க. எப்படியோ மணி அப்பயும் 3 ஆயிடுச்சுங்க, 2:45 ஆயிடுச்சுங்க. சரி நல்லா இருக்காங்க. சரியா